ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ கும்ப லக்னத்திற்கு சனி பயிற்சி மார்ச் 29 மீனத்துக்கு போகிறாரு. இந்த பதிவில் நம்ம ஒரு மாதத்துக்கு தான் பலன் பார்க்குறோம். ஏன்னா ஏப்ரல் 28 வரைக்கும் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுறார். அப்போ இந்த நட்சத்திரம்தான் ஒரு கிரகம் மாறுறதுக்கு அதற்குண்டான நிகழ்வுகளை நடத்தி கொடுக்குது. ஒரு கட்டத்துக்குள்ளே போன உடனே அந்த கட்டமே 2.5 வருஷமும் ஒரே மாதிரி நிகழ்வுகள் நடத்தணும்னு சொல்ல முடியாது. அப்போ நட்சத்திர ரீதியாகத்தான் இந்த இடமாற்றங்கள் நமக்கு வேலை செய்துங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போ நம்ம பார்க்கும்போது குருவை போல் சனி வேலை செய்கிறார். அப்போ இந்த சனி நமக்கு ஜாதகத்தில் நமக்கு ஏதோ ஒரு பொறுப்பு எடுத்துக்குவார். 1, 5, 9 அப்படின்றது நம்மளுடைய குணாதிசயங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம். 2, 6, 10 பணம் கொடுக்கறது, தொழில் வளர்க்குறது, உத்தியோகம் பார்க்குறதுங்கிற மாதிரியும் கேரக்டர் வரலாம். 3, 7, 11 குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு பங்கெடுத்துக்கலாம். 4, 8, 12 பிரச்சனைகள், விபத்துக்கள், கஷ்ட நஷ்டங்கள் அந்த கேரக்டரையும் எடுத்துக்கலாம். அது நம்ம ஜனன ஜாதகத்தை பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் போட்டு நமக்கு அக்யூரேஸாக நம்ம கணித்த பிறகு தான் அது தெரிய வரும். அப்படி தெரிஞ்ச பிறகு இப்போ சனி கோச்சாரத்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறது எப்போ பார்க்கணும்னா, சனி தசையோ சனி புத்தியோ சனி யந்திரமோ சனி சூச்சமோ நடந்தால் நீங்கள் சனியை பாருங்கள். அது இல்லாமல் சனியை பார்த்து பிரயோஜனம் இல்லை. சரி, அப்படி தான் ஏதோ ஒன்று அந்தரமோ சூச்சமோ 2 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ இந்த சனி மாற்றத்தில் என்ன லிங்க் வச்சுருக்குங்கிறத எப்படி பார்க்குறதுன்னா, சனி மாறின உடனே அந்த நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும். அதனால தான் இப்போ ஏப்ரல் 28 வரைக்கும் போகக்கூடிய பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரத்தின் வழியே சனி பலனை தர்றாருன்னு சொல்ல வர்றேன். இப்போ கும்பத்துக்கு 4ல் இருக்கிற குரு மாதிரி இந்த 2ல் இருக்கிற சனி வேலை செய்கிறாரு. அந்த 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் என்ன சொல்லுது? வீடு, வாகனம், இடம், கட்டடம், வீட்டுக்கு தேவையான பொருள், உற்பத்தி சார்ந்த தொழில், உறவுகள் இதையெல்லாம் சொல்லுது. இப்போ மாணவர்கள்னால் படிப்பை சொல்லுது. ஒரு சிலருக்கு வீட்டின் மூலமாக வரக்கூடிய வருமானம், வாடகை இதையெல்லாம் சொல்லுது. ஸோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் கும்ப லக்னத்தில் முதல் புள்ளியாக இருக்கீங்கன்னு வைங்க. அவிட்டம் 3ஆம் பாதத்தில் பிறந்தால் தான் முதல் புள்ளி. அந்த நபருக்கு மட்டும்தான் இந்த ஒரு மாதத்தில் எடுத்த உடனே சனி லக்னத்திலிருந்து 2க்கு போயிடுச்சுன்ற கணக்கு வரும். அது இல்லாமல் அடுத்த புள்ளியில் நீங்கள் பிறக்கிறீங்கன்னு வைங்க. அவிட்டம் 4ஆம் பாதத்துலேயோ சதயம் உங்களுக்கு 3 பாதத்தில் பிறந்தாலோ உங்களுக்கு சனி 2ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய தாக்கம் வந்துடும். அப்போ அந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு சனி 2க்கு போகலைன்னு அர்த்தம், 1லேயே இருக்காருன்னு அர்த்தம். அப்போ நாம் இந்த ஒரு மாதத்துக்கு பலன் பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற பலன் தான் நடக்கும். யார் முதல் புள்ளியில் அவிட்டம் 3ஆம் பாவத்தில் பிறந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இம்மீடியட் எஃபெக்ட்டு. 2ஆம் பாவத்துக்கு சனி போகிறாரு. அப்படி 2ஆம் பாவத்துக்கு போகிறதுனால இந்த நான் சொன்ன மாதிரி வீடு சம்மந்தப்பட்டது, பொருள்கள் சம்மந்தப்பட்டது, உற்பத்தி சம்மந்தப்பட்டது, பண வருவாய் சம்மந்தப்பட்ட நல்ல நிகழ்வுகள் நடக்கும்னு எடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அது லக்னத்திலே தான் இருக்குது. 2ஆம் பாவ புள்ளியை இன்னும் தொடலை. அந்த ஏப்ரல் 28க்கு மேலே அந்த 2ஆம் பாவ புள்ளியை சனி தொடுவார். எது? உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கே அவர் போவார். அப்போ ஸ்ட்ராங்காக செய்வார். அப்போ நம்ம பண வருவாய் சம்மந்தப்பட்டதும், தொழில் சம்மந்தப்பட்டதும், உத்தியோக சம்மந்தப்பட்டதும் நல்லா டெவலப் பண்ணி கொடுப்பாருன்னு எடுத்துக்கோங்க. எப்போ எடுத்துக்கணும்? சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஸ்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அவிட்டம் 2 பாதம் போக நமக்கு சதயத்தில் 3 பாதம் போக, சதயத்தில் 2 பாதம் போக, சதயத்தில் 3, 4 ப்ளஸ் இதில் சதயத்தில் 3, 4 பூரட்டாதியில் 3 பாதம் இருக்குது. இந்த 3, 1, 4 பாதத்தையும் சேர்ந்து தான் உங்களுக்கு ரேவதி டச் பண்ணும். இந்த சனி ரேவதி டச் பண்ணுறதுக்கு 1.5 வருஷம் ஆகும்.
அப்போ தான் நமக்கு உண்மையிலேயே இந்த புள்ளியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் 2ஆம் பாவத்துக்கு போகும். அப்போ நம்ம புள்ளியை முதல்ல பாருங்கள். கும்ப லக்னத்தில் ஒரு 15 டிகிரிக்கு அந்த பக்கம் நம்ம லக்ன புள்ளி அமைஞ்சிட்டாலே உங்களுக்கு பின்னால் தான் வரும். சனி வந்து ஒரு 2.5 வருஷ காலம் ஒரு ராசியிலங்கன்னா 1.25 வருஷம் அது லக்னத்தில் இருக்கிறதா தான் அர்த்தம். 15 டிகிரிக்கு மேலே நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா அந்த 1.25 வருஷத்துக்கு மேலே தான் பிற்பகுதியில் தான் சனி பயிற்சியாகி பலன் கொடுக்குறாருன்னு அர்த்தம். இப்படி டெப்த்தாக பலன் பார்க்கும்போது தான் நம்ம சனியினுடைய பலனை எஃபெக்டாக எடுக்க முடியும். அதெல்லாமல் சனி வந்து இப்போ எப்போ போனாலும் எங்கே போனாலுமே பாதிப்பை தான் செய்வாருங்கிற நம்பிக்கையை நீங்கள் விட்டுறணும். ஏன்னா நட்சத்திர தொடர்பு மூலமாக ஒரு கிரகம் பலன் செய்துன்னா எல்லா கிரகமுமே அந்த நட்சத்திர ரீதியாக கெட்ட கிரகமெல்லாம் கெட்டதே செய்யாது, நல்ல கிரகமெல்லாம் நல்லதே செய்யாது. காரணம் என்ன? பாவங்கள் தான் செயல்படுது. அப்போ நமக்கு உண்மையிலேயே எந்த பாவ அதிகாரியாக எந்த கிரகம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ சனி தான் உங்களுக்கு தொழிலை கொடுக்குது, வேலையை கொடுக்குது, பணத்தை கொடுக்குது அப்படின்னா சனி வந்து சனி நட்சத்திரத்தில் போகும்போது கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்துரும். மிகப்பெரிய பண வளர்ச்சியை கொடுக்கும், தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், உத்தியோக பலத்தை கொடுக்கும், ப்ரமோஷனை கொடுக்கும். அப்படிப்பட்ட சனி போய் நம்ம வந்து அது மைனஸ் தான் பண்ணணும்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு ஜோதிடத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கோச்சார பலன் என்பது நடப்பு திசாபுத்திக்கு அதனுடைய வலிமை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். என்ன திசை நடக்குதோ, என்ன புத்தி நடக்குதோ, என்ன அந்தரம் நடக்குதோ, என்ன சூட்சுமம் நடக்குதோ, அந்த கிரகமானது கோச்சாரத்தில் எந்த பாவத்தை இயக்குது, எந்த நட்சத்திர தொடர்பில் இயக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு கன்க்ளூட் ஆகிடும். அப்போ ஒரு கெட்ட கிரகம்னு எடுத்துக்க வேண்டியதில்லை, நல்ல கிரகம்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இயல்பில் கெட்ட கிரகம் நல்ல கிரகம்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா, அது மெதுவாக ஸ்லோவாக போகக்கூடிய கிரகங்கிறதுனாலையும் அந்த சனிங்கிறவர் வந்து கொஞ்சம் வேல்யூம் கம்மியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதாவது நற்பலன்கள் அப்படிங்கிறதுங்கிறது வந்து என்னென்ன கேரக்டர்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ சனியே தொழில் கிரகமாக வந்தால் அந்த தொழிலில் வந்து ஒரு பழமையான தொழிலாக இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியல் உழைப்பு சார்ந்த தொழிலாக இருக்கும். அதே சுக்கிரன் வந்து ஒரு தொழில் கிரகமாக வந்ததுன்னா ஆடம்பரமான தொழிலாக இருக்கும். அந்த கருத்து வேறுபாடு தான் வித்தியாசம். மற்றபடி தொழில் அதிகாரியாக எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தினால தான் நம்ம பணமோ தொழிலோ டெவலப்மெண்ட்டோ ஆக போகிறோம். அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதனால் இந்த சனியை பற்றி இருக்கிற கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிக்கிட்டு லக்ன புள்ளியின் மூலம் பலன் பார்த்து பலனடையும்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.